ஏலீம் ஏஜி சபை வழங்கும் மெய்ப்பனின் குரல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில் உள்ள வேளச்சேரியில் உள்ள ஏலீம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 11 மணி முதல் 11:15 வரையும் இந்த மெய்ப்பனுடைய குரலை கேட்டு நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறதை குறித்து நானும் சந்தோஷம் அடைகிறேன். அநேகர் சாட்சி சொல்லி கொண்டு வருகிறீர்கள், அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருடைய இருதயங்களை தேவன் திறக்கிறார், அநேகருடைய உள்ளங்களை தேவன் புதுப்பிக்கிறார் என்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட மெய்ப்பனுடைய குரலை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார், அது இப்பொழுதே தோன்றும் என்று நீங்கள் அறியீர்களா? இந்த மேய்ப்பன் குரலை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுதே உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆமேன்னு சொல்லுங்கள். இதோ புதிய காரியத்தை செய்கிறார். அது இங்கே செய்கிறாரு, வனாந்திரத்திலே ஒரு வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரத்திலும் ஒரு வழியை தேவன் உண்டாக்க உங்களுக்கு ஆண்டவர் திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரத்திலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை தேவன் திறக்கிறார். அதனால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், கவலைகள், பாரங்கள், துரோகங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், கவலைப்படுகிறதுனால சரீரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியுமா? முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், மாறாக 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. கவலைகளெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா கவலையும் அவர் மேலே வச்சுருங்க. அதனால் நினைக்காதீங்க. ஆனால் பாருங்கள், இங்கே வேதத்தில் ஒரு தேவ மனுஷன் யோபு என்கின்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். பாருங்கள், அவர் எல்லாத்தையும் இழந்தார். அவர் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கல. எவ்வளோ பிள்ளைகளை இழந்தார், பொருள்களை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், சுகத்தை இழந்தார், சரீரத்தில் எல்லாம் இழந்தால் கூட, ஆனால் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? யோபு 9:12 இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர் என்று கேட்பவன் யாருங்கிறார். எல்லாத்தையும் பறிச்சுட்டு போகிறாரு. அதனால் அவர் என்ன செய்கிறாரு? அவர் என்ன, ஏன் இதெல்லாம் தடுக்கக்கூடாதா? அவர் கேட்கவே இல்லை. ஏன்னு எதுக்குன்னு கேட்கல. ஆனால் மாறாக என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? யோபு 1:20-21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். தலையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு அவர் எல்லாம் இழந்து போன நேரத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறார். தொழுது கொண்டு ஆண்டவரை துதிக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முந்தினவைகளை நாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இங்கே வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு ஏற்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், துரோகங்கள் இவைகளெல்லாம் நினைக்காதபடிக்கு அவன் என்ன செய்தான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, இவன் வர வர ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்ததை நினைத்து அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த ஈசாக்கை இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆபிரகாம் நாட்களிலே அந்த வெட்டின துறவுகளெல்லாம் இந்த ஈசாக்கினுடைய நாட்களில் எல்லாத்தையும் அவன் அந்த எதிரிகள் வந்து தூர்த்து போட்டாங்க. துறவுகளெல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் மூடி போய் கிடக்குதா? தொழிலெல்லாம் மூடி போய் கிடக்குதா? வியாபாரமெல்லாம் மூடி போய் கிடக்குதா? கவலைப்படாதீங்க. இந்த ஈசாக்கை போல நீங்களும் நானும் செய்வோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்கிறான், எங்களை விட்டு இந்த இடத்த விட்டு போயிட போ அப்படின்னு துரத்திட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களை துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? வீட்டை விட்டு போன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை விட்டு துரத்தி விட்டார்களா? கவலைப்படாதீங்க. அவன் பொறுமையாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் 2வது செய்த காரியத்தை பாருங்கள். ரோமர் 8:29 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொன்னது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாம் நன்மைக்காக செய்கிறார் என்று மாத்திரம் அவன் நினைத்து கொண்டான். அடுத்தது அவன் எடுக்கிற முயற்சியை பாருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17 - 19 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, அவர்கள் கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டார்கள். எதிரிகள் மூடின துறவுகளெல்லாம் மீண்டும் அவன் சோர்ந்து போகாமல் அதை தோண்ட ஆரம்பிச்சான். அவன் மூடுனா, இவன் திறந்தான்.
எதிரி வந்து நமக்கு அடைப்பான், ஆண்டவர் வந்து நமக்கு திறப்பார். இல்லை, எதிரி வந்து நம்மளை குழியில் போடுவான், ஆண்டவர் வந்து நம்மளை தூக்குவார். கவலைப்படாதீங்க. அவர்கள் எல்லாம் மூடுனாங்க, ஆனால் இவன் சோர்ந்து போகாமல் என்ன செஞ்சிட்டாங்க? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தோண்டினான். துறவுகளெல்லாம் அவன் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் போய் அந்த கேராரில், அது ஒரு வனாந்தரமான இடம், அந்த வனாந்தரமான இடத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவன் தோண்டின பொழுது அங்கே ஒரு சுரக்கும் நீரூற்றை கண்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சுரக்கும் நீரூற்றை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எல்லாமே சுரந்து வரப்போகுது. உங்களுக்கு வேலையெல்லாம் இழந்து போன வேலை, பணம், வருமானம் எல்லாம் சுரந்து வரப்போகுது. சுரக்கும் நீரூற்றை அங்கே வனாந்திரத்திலே கர்த்தர் உண்டாக்குனது போல, வனாந்திரத்தில் ஈசாக்குக்கு ஒரு வழியை உண்டாக்குனது போல, உங்களுக்கும் ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, மீண்டும் அந்த இடத்துல வந்து அவர்கள் பிரச்சனை பண்ணினார்கள். பிரச்சனை பண்ணும்போது வாக்குவாதம் பண்ணாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். மீண்டும் வாக்குவாதம் பண்ணார்கள், அது சித்னா என்று பெயரிட்டான். ஆனால் இந்த வாக்குவாதத்தில் அவன் பொறுமையாக இருந்தான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அங்கே 6, 7, 8 வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழக்காடுவதில் எவ்விதத்திலே நியாயம்? நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். உங்களோடு யாராவது வந்து உங்களுக்கு துன்பம் பண்ணிட்டாங்களா? உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்களா? உங்களை வேணும்னு வந்து உங்களுக்கு மண்ணவாரி விட்டாங்களா? அவங்களோட வழக்காடாதீங்க. அவனு பவுல் சொல்கிறார், வழக்காடுவதில் ஒரு சகோதரனோடு இன்னொரு சகோதரனோடு நீங்கள் எப்படி வழக்காடலாம்? வழக்காடுவதில் எவ்விதத்திலே நியாயம்? வழக்காடாகாமல் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது? நம்முடைய ஆண்டவர் இயேசு அநியாயத்தை சகித்து கொண்டாரே, விபரீதங்களை சகித்து கொண்டாரே, நீங்களும் சகித்து கொள்ளுங்கள். அவன் சகித்து கொண்டான். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், பிறகு அவ்விடமிட்டு அவன் பெயர்ந்து போய் ஒரு துறவை வெட்டினான். அவர்கள் வாக்குவாதம் அதற்கு பிறகு பண்ணவே இல்லை. அப்பொழுது அவன் அந்த இடத்துக்கு என்ன பேரிட்டான் தெரியுங்களா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். அந்த இடத்துக்கு அவன் ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் முந்தினவைகளை நினைக்காதீங்க. உங்கள் தோல்விகளே, உங்கள் ஏமாற்றங்களே, உங்கள் சஞ்சலங்களே, உங்கள் வருத்தங்களை எல்லாம் நினைக்காதீங்க. அதற்கு மாறாக கர்த்தர் உங்களுக்கு ரெகபோத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். பழுகி பெருகும்படியான சூழ்நிலைகளை ஆண்டவர் வனாந்திரத்தில் கர்த்தர் வழியை உண்டாக்கிட்டார். இந்த ஈசாக்கை போல அவன் பொறுமையாக இருந்து அந்த வனாந்திரத்துக்கு போன பொழுது, அவர்கள் துரத்தி விட்ட போது வனாந்திரத்தில் போய் அங்கே மூடின துறவுகளெல்லாம் தோண்டின போது சுரக்கும் நீரூற்றை கண்டான். அதற்கு பிறகு வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பிறகும் பொறுமையாக இருந்தான். அதற்கு பிறகு ஒரு துறவை வெட்டினார்கள். அந்த இடத்துக்கு தான் ரெகபோத் என்று பெயரிட்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பழுகி பெருகும்படியாக, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில் எல்லாம் பழுகி பெருகும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ரெகபோத்தாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் இறங்கி வந்து விட்டார். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? ஒரு தகப்பன் தன் மகனிடத்தில் 3 விதமான பூக்களை கொடுத்து, நீ போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னான். அந்த 3 பூக்களும் என்ன? ஒன்று உலர்ந்து போன உதிர்ந்த பன்னீர் பூக்கள், பன்னீர் ரோஜா. 2வது மல்லிகைப்பூ, கொஞ்சம் விரிந்த நிலைமையில் இருக்கும். 3வது வாடிய தாமரை. இந்த 3 மலர்களையும் கொடுத்து அப்பா போய் வியாபாரம் பண்ணிட்டு வான்னு சொன்னான். இவன் பார்த்தா, என்னடா இது என்ன, நீங்கள் இது உதிர்ந்து போன பூக்களும் இந்த மொட்டாக இருந்தால் கூட எல்லோரும் வாங்கிடுவாங்க, அது மல்லிகை விரிந்து போன மல்லிகையாக இருக்குது, இது தண்ணியில் விழுந்த தாமரையாக இருக்குது, வாடி போன தாமரையாக இருக்குது, யாருப்பா இதை வாங்குவாங்க அப்படின்னு. சரி போகிறான். போயிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒருத்தன் கூட வாங்கலை, திரும்பி கொண்டாந்து வந்துட்டான். ஈசாக்கை போல தன் தகப்பன் ஒரு முயற்சி எடுத்தான் பாருங்க. அவன் எப்படி அவன் மூடிப்பட்ட துறவுகள் எல்லாம் இவன் தோண்டினானோ, அதே போல் இவன் போய் வியாபாரமே செய்ய முடியலன்ட்டு வந்துட்டான். இவன் என்ன செஞ்சான்? அப்பா எடுத்துகிட்டு போனார். நேராக அந்த பன்னீர் ரோஜாவை எடுத்துகிட்டு போய் ஒரு அழகு நிலையத்தில் கொடுத்தான். அருமையான வருமானத்தை, நல்ல காசு அவன் கொடுத்தான் அழகு நிலையத்தில். 2வது இந்த உதிர்ந்த அந்த விரிந்த மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் சென்ட் கம்பெனியில் கொண்டு கொடுத்தான். அவன் சூப்பராக இந்த மலர் தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் காசு கொடுத்து அதை வாங்கிக்கிட்டான். 3வது ஒரு வாடிய தாமரை இருக்குல்ல, அந்த வாடிய தாமரையை கொண்டு போய் எங்கே கொடுத்தான் தெரியுங்களா? அருமையான தேவண்டியில் ஒரு மருந்து கடையில் கொண்டு கொடுத்தான். அவன் கரெக்டாக அதை வாங்கி நல்ல காசை கொடுத்தான்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் ஈசாக்கை போல நீங்கள் முயற்சி எடுங்க. உங்களை துரத்தி விட்டாங்களா, பரவாயில்ல, அந்த வனாந்திரத்துக்கு போய் அவன் துறவை தோண்டுறான் பாருங்க, மூடிப்பட்ட துறவெல்லாம் தோண்டுறான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு சுரக்கும் நீரூற்றை கொடுத்தாங்களா, நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்க. இந்த பையன் முடியாதுன்ட்டு வந்துட்டான், ஆனால் தகப்பன் போய் அந்த மலர்களெல்லாம் விற்று வருமானம் கொண்டுட்டு வந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும், அருமையான ஆண்டவராகிய தேவன் இந்த தன்னால் படைக்கப்பட்ட இந்த பறவைகள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் வர்ணத்தை பூச வேண்டும் என்று சொல்லி எல்லா பறவைகளுக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எல்லா பறவைகளும் வந்துருச்சு பார்த்துங்க. எல்லா பறவைகளுக்கும் விதவிதமான கலர் அடிச்சு விட்றார். கொக்குக்கு வெள்ளை அடிச்சு விட்றார், பிறகு காக்காவுக்கு கருப்பு அடிச்சு விட்றார், குருவிக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கலர் அடிச்சிட்டார். ஒரே ஒரு பறவை ஐயோ எனக்கு கலர் அடிக்கலையே, நான் இவ்வளோ தூரத்தில் கேள்விப்பட்டேனே, நான் போகிறதுக்குள்ளே பெயிண்டெல்லாம் தேர்ந்து போயிடும் போல இருக்கேன்னு அது பறந்து 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 வருது. நேராக ஆண்டவர்கிட்ட கடவுள்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு வர்ணம் பூசலையப்பா, எனக்கு என்னை கலர் அடிக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அடாடாடா இது தாமதித்து வந்தது, இது இவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து வந்திருக்கேன், எவ்வளோ தூரத்துலேருந்து பறந்து வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே இருந்த பெயிண்ட் டப்பாவெல்லாம் பார்த்தாராம். அந்த விதவிதமான கலராக அங்கே இருந்ததான். அதில் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து அடிச்சு விட்டாராம் பாருங்கள் அந்த பறவைக்கு. அதுதான் பஞ்சவர்ண கிளி. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாகிடுச்சு அந்த பறவை எடுத்த முயற்சி. அவ்வளோ ஒரு சோர்ந்து போய் அதை விட்டுருந்துச்சுன்னா, அது எடுத்த முயற்சி. அந்த பையன் முடியாதுன்ட்டு வந்தான், ஆனால் அப்பா போய் எல்லா பூவையும் விற்றுட்டு வந்தது போல். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பஞ்சவர்ண கிளிக்கு ஆண்டவர் அருமையான சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி தந்த தேவன். இன்றைக்கு உங்களுக்கு ஈசாக்குடைய வாழ்க்கையிலே சுரக்கும் நீரூற்றை கொடுத்த தேவன், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ரெகபோத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் சுரக்கும் நீரூற்றை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை பழுகி பெருக பண்ண போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, இந்த மேய்ப்பெண் குரல், இந்த நம்பிக்கையின் டிவியினுடைய ஊழியத்தை நீங்கள் இதனுடைய தேவைகள்லாம் சந்திக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் எங்களுக்கு ஒரு சொந்த ஆலயத்தை தேவன் கட்டி கொடுக்கும்படி அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடல் மூலமாக உங்களுக்கு பாடி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் ஈசாக்கை போல முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என் மேல் விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் அலைந்து சென்றாலும், வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வருத்ததாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்ததாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழிநடத்தும் தேவகரம் உருகவில்லையே, வழிநடத்தும் தேவகரம் உருகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார்,
கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஏசப்பா, முந்தினவைகளை நினைக்காதபடி, பூர்வமானவைகளை சிந்திக்காதபடி புதிய காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியா ஜெபிக்கும். வனாந்திரத்திலே ஒரு வழியை ஈசாக்குக்கு உண்டாக்கின தேவன், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே சுரக்கும் நீரற்றை கொடுத்த தேவன், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ரெகோபத்தை கொடுத்த தேவன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க, இந்த மேய்ப்பெண் குரலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். வனாந்திரத்திலே பாதையை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எதிரிகள் இவர்கள் மேல் பொறாமை கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையை அடைத்திருப்பார்கள். அடைத்த கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாசல் கதவுகள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வழிகள், அடைக்கப்பட்ட கர்ப்பம் எல்லாம் திறப்பதாக. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வேலைகள், வருமானம், தொழில் எல்லாம், பிசினஸ் எல்லாம் திறக்கப்படுவதாக. அவருடைய வாழ்க்கையிலே ரெகபோத் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி. வியாதி, வறுமை, வேதனை எல்லாம் நீங்கி சுகபல ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you everybody. Amen. Our church address: Pastor Reverend Dr. A. Gnanasekharan, Elim AG Church, number 109, second floor, 100 feet Bypass Road, Velachery, Chennai 42. For prayer request 98411 83487. Our Sunday service timings: Sunday morning service, first service from 6 a.m. to 8 a.m. Second service 8:30 a.m. to 10:30 a.m. Sunday evening service 6:30 p.m. to 8:30 p.m. Daily morning devotion 5:30 a.m. to 6:30 a.m.